ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN41 பொட்டிக். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட எல்லாம் பேசி. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அழகான யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்கர்ட்டுக்கு தேவையான ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுன்னு 2 பீஸ் எடுத்துக்கணும். அதோட லென்த்து 15 இன்ச் இருக்கும், வித்து 24 இன்ச் இருக்கணும். அது மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கணும். வித்தில் ஒரு 3 இன்ச்சை நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 27 எடுத்துக்கணும். ஹிப் சைஸில் கொஞ்சம் சுருக்கிறதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொன்னேன். பேக்கெட்டுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கணும். அதோட லென்த்து 9 இன்ச்சு, 5.5 இன்ச் வித் இருக்கணும். இது வந்து பெல்ட்டுக்கு. பெல்ட் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு மேலே பெல்ட் வைக்கணும் இல்லையா, ஹிப்பில் நிற்கிற மாதிரி. அதுக்கு பெல்ட்டுக்கு வந்து வித்து 5 இன்ச்சு, லென்த்து 27 இன்ச் இருக்கிற மாதிரி. இது ஹூக்குக்கு லூப் வைப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன பெல்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேக்கெட்டை ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கெட்டு லென்த்து 9 இன்ச்சு, 5.5 இன்ச் வித் இருக்க கிளாத்தை எடுத்து 2ஐயும் சேர்த்து வச்சு 2 பீஸ் எடுத்துருக்கோம். அது 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு கார்னரில் எல் ஷேப்பில் அடிச்சுக்கணும். இந்த எல் வந்து கார்னரில் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ஒரு கர்வ் மாதிரி வரணும். அந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பேக்கெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் எட்ஜிலேருந்து வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தள்ளி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து கையை உள்ளே விடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பெல்ட்டுக்கு கொஞ்சம் கேப் விடணும். அதையும் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள் பக்கமாக இருக்கிற கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் எடுத்து இதில் அட்டாச் பண்ணணும். அதாவது ஓப்பன் சைடு தான் இந்த சைடு வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். எல் ஷேப்பு ஸ்டிச் பண்ணது உள் பக்கமாக இருக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் சைடை தான் ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம் கேப், பெல்ட்டுக்கிட்ட கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே வந்து கை விடுறதுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பேக்கெட்டை மேல் பகுதி ஸ்டிச் பண்ணி அடிப்பகுதியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது 2ஐயும் மடித்து நடுவில் சென்டரில் ஒரு ஸ்டிச், ஒரு மேல்படி தையல்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிப்பகுதி பாட்டமில் வந்து மடித்து தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா விட்டுருந்தால் இதில் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதனால அந்த 2 இன்ச்சையுமே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் ஒவ்வொரு தையலில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்டில் முடிக்கும் போதும் சரி, பேக் ஸ்டிச் போட்டு தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பேக்கெட்லாம் சீக்கிரமாக தையல் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பேக் ஸ்டிச்சு போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
பேக்கெட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், குழந்தைங்க கைவிடுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இனி அடிப்பகுதியில் மடித்து ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா விட்டுருந்திங்கன்னா அதை மடித்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிடுங்க. பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு தடவை மடித்து அதவே திருப்பி இன்னொரு தடவை மடித்து ஒரு 1/2 இன்ச்சாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் போட்டு ஹெர்லைன் ஸ்டீம் ஸ்டிச் போடணும். இப்போ நீங்கள் பேக்கெட் ஸ்டிச் பண்ணனால 2 ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் ஸ்கர்ட்டோட 2 பார்ட்டுமே அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பாட்டமில் கீழே ஃபஸ்ட்டு கிளாத்துலேருந்து செகண்ட் கிளாத்து, ஃப்ரண்ட் கிளாத்துலேருந்து பேக் கிளாத்தோட கடைசி வரைக்கும் ஃபுல் ரவுண்டும் ஃபுல் சர்க்கிளும் நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக 24 + 3 27 இன்ச் இருந்துச்சுங்களா. 27 இன்ச்சஸை பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதையும் வந்து 3 3ஆக டிவைட் பண்ணி 1 2 3 1 2 3ன்னு போட்டுக்கணும். 1 2 3 4 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 1 2 3 1 2 3 ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு திருப்பி இன்னொருக்கா கவுண்ட் பண்ணும்போது 4ன்னு வச்சுக்கணும். அப்படி போடும்போது 1ல் இருக்கிறத தூக்கி 2ல் வைக்கணும், 3ல் இருக்கிறத தூக்கி 2ல் வைக்கணும். அப்படியே ஒவ்வொன்றா மாற்றி 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 நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். ஃப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளீட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹிப் சைஸ் வந்து 12 இன்ச் இருக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் 12 இன்ச் இருக்கணும். அப்புறம் பேக் பீஸ்க்கும் அந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது 12 இன்ச் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு வேளை தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா திருப்பியும் அதை பிரிச்சுட்டு இன்னொரு தடவை அளவாக கரெக்டான அளவை எடுத்துகிட்டு அதை வந்து 3ஆ 4ஆ எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதில் 1 2 3 போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஃப்ளீட்டை 1 நம்பரை தூக்கி 2ல் வைக்கணும், 3யை தூக்கி 2ல் வைக்கணும். அந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட்னால் இந்த மாதிரி பண்ணணும். ஈவன் ஃப்ளீட் வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த பாக்ஸை அடுத்தடுத்த டாட்டை தூக்கி அது மேலே அடுத்தது மேலே வைக்கணும். அது மாதிரி ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் சைஸு உங்களுக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். கரெக்டாக 12 இன்ச் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சு ஃப்ரண்ட்டில் 12 பேக்கில் 12 வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டிச்சு அது மேலே போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சிட்டேன். அடுத்தது பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக 1 2 3 போட்டு அது கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். பேக்கும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸை பாக்ஸ் ஃப்ளீட்லாம் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது மேலே போர்ஷனில் வந்து நம்ம ரைட் ஃபேஸிங் ரைட் சைடாக வச்சு பெல்ட் போர்ஷனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட்டியில் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் ஓரத்தில் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடில் ஸ்கர்ட்டையும் பெல்ட்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போது அந்த ரைட் சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோமா, இப்போது பெல்ட் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் அதையும் ரெண்டாக மடித்து குட்டியாக அதையும் இன்னும் கொஞ்சம் மடித்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி மடிக்கணும். மடித்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ பெல்ட் போர்ஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இதோட எட்ஜில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், கால் இன்ச்சாக மடித்து உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து இதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணுறோம். நம்ம ஸ்டிச் பண்ணது ஃப்ளீட் எடுத்தது அந்த பிசிறெல்லாம் தெரியாமல் கவர் பண்ணுறோம். இந்த பெல்ட்டை மடித்து அதுக்கேற்ற மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லூப்க்கு கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, 2 இன்ச்சில் 10 இன்ச்சு 2 இன்ச் வித்து 10 இன்ச் லென்த்தில் வந்து எடுத்திருப்போம். அதை வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நைஃப் ஃப்ளீட் மாதிரி சேம் சைடு மடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அது மாதிரி மடித்து குட்டி குட்டி லூப் போடுற மாதிரி ஹூக்கோட லூப்பு அதுவே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்டியை வந்து அந்த பெல்ட் கிளாத்தை வந்து அந்த மாதிரி இந்த ஸ்கர்ட்டோட பெல்ட் போர்ஷனுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பெல்ட் போர்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் ஹிப்பில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அந்த மேல் பகுதியிலையும் ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பண்ணியாச்சு. இப்போ சின்ன பெல்ட் போர்ஷன் ஹூக்கு லூப் வைக்கணும் இல்லையா, அதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அதை எடுத்து 2 சைடும் 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் நைஃப் ப்ளீட் மாதிரி ஒரே சைடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்துகிட்டு அப்படி அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பெல்ட் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் எங்கே ஹூக் வைக்கிறோம், எந்த சைடு ஹூக் வைக்கிறோம். ரைட் சைடு இருக்கிற கிளாத் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பீஸில் உள் பக்கமாக ஹூக்கு வைப்போம். அடுத்தது பேக் பீஸில் லூப் வைப்போம். அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஹூக்கு கொண்டு போய் லூப்பில் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது மேலே இதை வந்து அட்டாச் பண்ணிடணும். இப்போ சைடு போர்ஷன் அடிக்கிறோம். மேலே ஓப்பனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு நம்ம ஆக்சுவலி ராங் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து ஹெர்லைன் ஸ்டீம் ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்போது ஹூக்குக்கு வைக்கிற லூப் அந்த பெல்ட் போர்ஷன் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு ஹூக் வச்சோம்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஸ்கர்ட் ரெடி.
ஹூக்கு, அதுக்கான லூப்பு எல்லாமே நம்ம வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு லூப்பு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே அது வந்து கொஞ்சம் லூஸாகவோ டைட்டாகவோ இருக்க மாதிரி இருந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குட்டி பெல்ட்டு அதை வச்சு லூப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கொஞ்சம் எப்போயாவது அந்த போடுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் உடம்பு குறைஞ்சா அந்த இதில் அந்த லூப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹூக்கை மாட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குட்டி பெல்ட்டில் லூப் இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நம்ம அட்டாச் பண்ண லூப்லேயும் ஃபஸ்ட்டு அவங்களோட ஹிப் சைஸு, அதுக்கு மேலே சப்போஸ் அவங்களுக்கு உடம்பு குறைஞ்சிதுன்னா அதுக்கு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு போட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லூப்பில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அழகான யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாக்ஸ் ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து இவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தன்வந்த் குட்டிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.